அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து HTI ரிப்போர்ட் 2022 என்ற அறிக்கையை நாம் பார்க்க போகிறோம். யூஸ்வலி UNDP என்ற அமைப்பு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற அமைப்பு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வெளியிடும். பொதுவாக இது வந்து டிசம்பர் மாதத்தில் வெளியிடுவாங்க. இந்த மாதம் இந்த ரிவைஸ்ட் எடிஷன் விட்டுருக்காங்க. 2022ற்கான HTI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் இந்தியா 134வது இடத்தில் உள்ளது என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறிக்கையில் குறிப்பிடத்தகுந்த வகையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இதனுடைய அறிமுகமாக ஐநா மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்ற ஒரு அம்சத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவை சார்ந்த அமர்த்தியா சென் என்பவரும் பாகிஸ்தானை சார்ந்த மஹபூப் உல் ஹக் என்ற பொருளாதார வல்லுநரும் இணைந்து உருவாக்கிய ஒரு குறியீட்டோட பேர் தான் வந்து HTI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று சொல்லுவாங்க. இதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய அமைப்போட பேர் UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று குறிப்பிடுவாங்க. 1990லிருந்து இந்த அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையோட பேஸ் இயர் வந்து 2020. அதனால தான் இந்த அறிக்கையோட பேர் HTI 2022 என்று குறிப்பிடுவார்கள். மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2022ற்கான அறிக்கையில் இந்தியா 134வது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. UNDP வெளியிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டுக்கான 193 நாடுகளுக்கான ஒரு வளர்ச்சி குறியீடு வெளியிடப்பட்டது. அதில் தான் இந்தியா 134வது இடத்தில் உள்ளது என்று குறிப்பிடலாம். இதற்கு முன்னாடி 2021ஆம் ஆண்டிற்கான ஒரு தரநிலையை வெளியிட்டது. அதில் இந்தியா 135வது இடத்தில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நியூஸ் பேப்பரில் வரும்போது கடந்த முறை ஒரு ரிவைஸ்டு எடிஷனாக தான் கொடுத்தாங்க. 2020-21 என்ற ரிவைஸ்டு எடிஷனாக கொடுக்கும்போது இந்தியா 132வது இடத்துல இருந்துச்சு. இப்போது இந்த 2021க்கானதை தனியாக பிரித்து 135வது இடம்னு கொடுத்துருக்காங்க. 2022க்கு 134வது இடம் என்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த ஐநா மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது 1990ஆம் ஆண்டு முதல் வெளியிடப்படுகிறது. மஹபூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம், கல்வியறிவு விகிதம், வாழ்க்கை தரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இவங்க வந்து இந்த கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வயது வந்தோரின் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம் என்ற 3 ஃபேக்டர் அடிப்படையில் தான் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து எஜுகேஷன், அவங்களுடைய லெவல் எவ்வளோ இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா PPP அடிப்படையில், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அடிப்படையில் பொருள் வாங்கும் திறன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்து இந்த அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் UNDP வெளியிட்ட அறிக்கை அடிப்படையில் ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்காங்க 189 இடங்களில் 130வது இடத்துல இருந்துச்சு அப்படின்லாம் ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்காங்க. பட் 2017 இதெல்லாம் ரிவைஸ் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அந்த ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து காட்டியிருப்பாங்க. இது என்ன பண்ணுது, இந்த HTI அறிக்கை என்பது ஒரு நாட்டுடைய உண்மையான ஒரு மேம்பாட்டு காரணிகளை குறிப்பிடுவதற்கான அறிக்கையாக பயன்படுத்தப்படுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்க, இந்த டேபிளில் நீங்கள் கன்சிடரேஷனில் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம கொஷின் வந்தால் இந்த டேபிளில் இருந்தால் கொஷின் வரும். நான் 2 அறிக்கையை கம்பேர் பண்ணியிருக்கேன். 2021க்கான அறிக்கையும் 2022க்கான அறிக்கையும் கம்பேரிசனாக எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எதிர்பார்க்கப்பட்ட பள்ளி சேர்க்கை விகிதம், எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து சராசரி பள்ளி சேர்க்கை, மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் என்று ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்று குறிப்பிடுவோம். வாழ்க்கை தரம் வித் PPPயில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மதிப்பெண் தரநிலையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் மனிதவள மேம்பாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் 3 காரணிகள் தான். ஃபஸ்ட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கப்புறம் எஜுகேஷன், 3வது இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். இந்த 3 வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் 67.7 ஆண்டுகள் என்பது இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கிறது. இதற்கு முன்னாடி 67.2 ஆண்டுகளில் இருந்துச்சு, அது அதிகரிச்சிருக்கிறது. அதே மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட பள்ளி சேர்க்கை விகிதம் என்பது பார்த்திங்க அப்படின்னா 11.9 இயர்ஸாக இருந்துச்சு, இப்போ 12.6 இயர்ஸாக அதிகரிச்சிருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. அதுக்கு மட்டுமில்லாமல் இந்த மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வந்து 6.70 இருந்துச்சு, இப்போ 6.57 வந்து இருக்குது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வாழ்க்கை தரம் ரொம்ப முக்கியமானது. $6,542 இருந்துச்சு, அது வந்து
$6,951 வந்து அதிகரித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ வாழ்க்கை தரத்தை யூஎஸ் டாலர் அடிப்படையில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கோரு 0.633லேருந்து 0.644க்கு மாறிட்டோம். நம்ம மீடியம் ரேஞ்சில் தான் இருக்கிறோம், நடுத்தர நிலையில் தான் நம்ம அமைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தரநிலை பார்த்திங்கன்னா கடைசி முறை 2021 135, தற்போது 134வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, கல்வி, வாழ்க்கை தரம் என்ற 3 காரணிகளை அடிப்படையில் தான் இந்த கால்குலேஷன் வந்து நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தரவரிசை பட்டியலை ஐநா வளர்ச்சி திட்டம் UNDP தான் வெளியிடுகிறது என்பது பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்தியா வந்து ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த டைம் வந்து இந்த 135லேருந்து 134க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள இந்த 2022ஆம் ஆண்டுக்கான குறியீட்டில் இந்தியாவின் மதிப்பெண் 0.644, அதனால் 134வது இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு இடம் முன்னேறி உள்ளது என்பது பார்க்க முடிகிறது. இதர தரநிலைகளில் HTI ரிப்போர்ட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு வந்து சுவிட்சர்லாந்து என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அண்டை நாடான சீனா 74வது இடத்திலும், ஸ்ரீலங்கா 75வது இடத்திலும், பூட்டான் 125வது இடத்திலும், பங்களாதேஷ் 129வது இடத்திலும், நேபாளம் 146, பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கிய நிலையில் 164வது இடத்திலும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து முதலிடம், சீனா 74, ஸ்ரீலங்கா 75, பூட்டான் 125, பங்களாதேஷ் 129, நேபாளம் 146, பாகிஸ்தான் 164வது இடத்தில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்தியாவை வந்து பார்க்கும்போது எப்படி வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம டேபிள்லேயே கம்பேர் பண்ணியிருக்கிறோம். 2022ஆம் ஆண்டுக்கான அந்த எக்ஸ்பெக்டட் இயர் வாழ்நாள் விகிதம், எதிர்பார்ப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 67.2 இயர்ஸ்லேருந்து 67.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 12.6 என்பது இந்த பள்ளி படிப்பிற்கான ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கிறது. இந்த எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பில் 18 இடங்கள் நம்ம முன்னேறி இருக்கோம். 18 கேட்டகரியில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். சராசரி பள்ளி படிப்பிற்கான ஆண்டுகள் வந்து 6.57 அதிகரித்திருக்கிறது. தேசிய வருமானத்தில் தனிநபர் மதிப்பு பார்த்தீங்கன்னா 6,542 அப்படின்னு சொல்லக்கூடிய டாலர்லேருந்து 6,951 என்ற டாலருக்கு வந்து நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 1990 ஒப்பிடும்போது தற்போது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 9.1 இயர்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ 9 ஆண்டுகளுக்கு மேலே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பானது 4.6 ஆண்டுகள் அதிகரித்திருக்கிறது. சராசரி பார்த்தீங்கன்னா 3.8 ஆண்டுகள் அதிகரித்திருக்கிறது. இது 1990க்கும் தற்போதுக்கும் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கம்பேரிசன் என்று சொல்லுவோம். வருமானத்தின் மீது அந்த தனிநபர் மதிப்பு PPP அடிப்படையில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வந்து 287% வளர்ச்சி கண்டுள்ளது. சமீபத்திய மனித வளர்ச்சி குறியீட்டில் நம்ம 0.644 என்ற புள்ளிகளுடன் நடுத்தர மனித வளர்ச்சி பிரிவுக்கு இந்தியா வந்து முன்னேறியுள்ளது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆல்ரெடி அதே கேட்டகரியில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு புள்ளிகளில் கடந்த 1990ஆம் ஆண்டின் 0.434 என்பது வந்து 48% அதிகரித்திருக்கிறது என்று அறிக்கை சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் 2022 இந்தியாவில் வளரிளம் பருவத்தினர் கர்ப்பமாகும் விகிதம் முந்தைய ஆண்டில் 17.1% இருந்துச்சு. இப்போ சற்று குறைந்திருக்கிறது. 16.3% வந்து இந்த ஃபேக்டர்லாம் குறைஞ்சி மனிதவள மேம்பாடுங்கிறது அதிகரிச்சிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் பாலின சமத்துவமின்மை குறியீடு GII என்று ஒன்று இருக்கு. GIIல மேலும் 193 நாடுகளை உள்ளடக்கிய பாலின சமத்துவமின்மை குறியீடு தரவரிசை பட்டியலில் அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியா 108வது இடத்தில் உள்ளது என்பது பார்க்க முடிகிறது. அப்போது பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் 108வது இடம், மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறியீடில் 134வது இடம் என்ற 2 இடங்களை வகிக்கிறது இந்தியா. இதன் அடிப்படையில் 0.437 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது இந்தியாவுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2021ஆம் ஆண்டில் 0.49 புள்ளிகளுடன் 122வது இடத்துல இருந்தோம். நம்ம 490 என்ற புள்ளிகளுடன் 122வது இடத்துலேருந்து 108வது இடத்துக்கு நம்ம முன்னேறுகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதில் 14 இடங்கள் நமக்கு முன்னேறி இருக்கோம். இனப்பெருக்கம், ஆரோக்கியம், அதிகாரமளித்தல், தொழிலாளர் சந்தை ஆகிய 3 காரணிகள் அடிப்படையில் தான் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கால்குலேட் பண்ணப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. லேபர் மார்க்கெட்டு, அதே மாதிரி எம்பவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இனப்பெருக்கத்திற்கான ஆரோக்கியம் அடிப்படையில் கால்குலேட் பண்ணுறாங்க என்று சொல்லியிருக்காங்க. அப்போ பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் 0.437 என்ற புள்ளியானது உலக சராசரியை விட நல்லா இருக்குது. உலக சராசரி 0.462,
அதே மாதிரி தெற்காசிய சராசரி 0.478 என்று இருக்குது, அதை விட நல்லாவே இருக்குது. தொழிலாளர் பங்கேற்பில் இந்தியாவில் அதிக பாலின இடைவெளி விகிதம் காணப்படுகிறது. ஆண்களில் பார்த்தீங்கன்னா 76.1% பேர் பணிபுரியும் சூழலில் இருக்காங்க. பெண்களில் 28.3% பேர் வந்து பணிபுரியும் சூழலில் இருக்காங்க. அப்போ இந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா 47.8 உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச குறியீடு தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது என்று இந்த அறிக்கை சொல்லியிருக்கு. முதல் முறையாக தொடர்ந்து 2 ஆண்டுகளாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. வளர்ந்த நாடுகளுடைய மனித வளர்ச்சியை சாதனை மிகுந்த மனித வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அங்கு வசிக்கும் ஏழைகளில் பாதிக்கும் மேலானோர் நெருக்கடிக்கு முந்தைய வளர்ச்சி நிலைக்கு கீழே உள்ளனர் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ வளர்ந்த நாடுகளுக்குரிய ஏழைகள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் சொல்லியிருக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்று நாம் பார்க்க முடிகிறது. சரி, ஓகே. இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்ஸான ஒன்று. அதில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த டேபிள் தான். இதில் 2022 வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 67.7 ஆண்டுகள். எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் இன்கம்ங்கிறது 12.6. அந்த எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூல் 12.6. மீன் இயர் ஆஃப் ஸ்கூலுங்கிறது 6.57. வாழ்க்கை தரம் $6,951. மதிப்பெண் 0.644. தரநிலை 134 என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.